தரம் 10 மாணவர்களே, தரம் 10 மாணவர்கள் உங்களுடைய முதலாவது பாட புத்தகத்தில் உள்ள கணித பாடத்தில் மூன்றாவது பாடம் பின்னங்கள் என்ற பகுதி. பின்னங்கள் என்ற பகுதி தரம் 7, 8 அதாவது தரம் 4 நீங்கள் படித்து வருகின்ற ஒரு பகுதி. அப்போ அந்த பின்னுன்ற பகுதியில் அடிப்படையாக நீங்கள் படித்த விடயங்கள் சம்பந்தமாகவும் ஓரளவு ஞாபகம் மூட்டினா நல்லது இருப்பாங்க. எனவே அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஒன்றின் கீழ் ஏதாவது ஒரு இலக்கம் கொண்டு வந்தால் இதுக்கு நாங்கள் சொல்றோம் அழகு பின்னம். இதுக்கு நாங்கள் சொல்றது அழகு பின்னம். அதே போன்று கீழுள்ள இலக்கத்தை விட மேலும் இலக்கம் சின்னதாக வந்தால், அதாவது பகுதியம் பெருசாகவும் தொகுதியம் சின்னதாகவும் வந்தால் அதுக்கு நாங்கள் சொல்றோம் முறைமை பின்னம். அதே போல பகுதியன் சின்னதாகவும் தொகுதியன் பெரிதாகவும் வந்தால் அதுக்கு நாங்கள் சொல்றது முறைமை இல்லா பின்னம். அதே போல இதுக்கு நாங்கள் சொல்றோம் கலப்பு பின்னம். 1 4 என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் சொல்றோம் கலப்பு பின்னம். எனவே 4 வகையான பின்னங்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த 4 வகையான பின்னங்கள் மூலமாக உங்களுக்கு இதில் கணக்குகள் வரலாம். அடுத்ததாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் பின்னுன்ற பகுதியில் பின்னங்கள்ல கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், அதாவது கணித செய்கைகள். அப்ப இந்த கணித செய்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும்போது இப்ப தரம் 10 பொறுத்தவரையில் கணித செய்கைகள் மிக முக்கியமானது. நீங்க ஏற்கனவே படித்திருப்பீர்கள் பொட்மாஸ். பொட்மாஸ் என்று சொல்லும்போது பி என்று சொன்னால் பிராக்கெட், அதாவது அடைப்பு. ஓ போட்டால் ஆஃப், அதாவது இன்னு சொல்றோம். நாங்க தமிழ்ல சொல்றோம் இன்னு சொல்றோம் தமிழ். அதே போல டி சொன்னால் டிவைட், பிரித்தல். எம் சொன்னால் மல்டிபிளிகேஷன், அதாவது பெருக்கல். ஏ சொன்னால் எடிஷன், கூட்டல். எஸ் சொன்னால் சப்ஸ்ட்ராக்ஷன், கழித்தல். அப்ப பிராக்கெட், இதுக்கு நாங்க சொல்றோம் ஆஃப்னு சொன்னால் இன். அப்ப பிராக்கெட், இன், பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். இந்த ஆர்டர்ல தான் நாங்க கணித செய்திகளை செய்ய வேண்டி இருக்கு. அப்ப ஒரு பின்னம் கணக்குல நாங்க பொதுவாக வசன கணக்குகளையும் அதே போன்றுதான் வசன கணக்கு அல்லாத கணக்குகள் நாங்க இந்த ஓர்டர்ல தான் நாங்க கணக்குகள் செய்ய வேண்டியிருக்கு. இந்த ஓர்டர்ல நாங்க செய்யறதுக்காக வேண்டி ஒரு கணக்கை நாங்க எடுப்போம். உதாரணமாக 3/2 சக 4/1 சக 3/1, இதுக்கு ஒரு பிராக்கெட் போடுறேன். இன் 3 4 இவ்வாறு ஒரு கணக்கு வந்தேன்னு சொன்னால் இதுல நாங்க முதலாவது செய்யறது. இப்ப நாங்க படிச்ச இந்த ஓர்டரை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது நாங்க செய்ய வேண்டியது பிராக்கெட். அப்ப நாங்க பிராக்கெட்டை நீக்கின பிறகுதான் இன்னுக்கு போகும். பிராக்கெட்டை நீக்கிட்டு போறோம் இன்னுக்கு பிறகுதான் பிரித்தல், பெருக்கல் அந்த ஓர்டர்ல போகும். எனவே அந்த வகையில 3/2 சக இதை நாங்க கோமாசி பார்த்து சுருக்கி உங்களுடைய எடுத்துக்கணும். கோமாசி பார்த்தா 4க்கும் 3க்கும் கோமாசி 12. 12 எத்தனை முறை 4 பார்க்கிறோம்? 3 முறை காணப்படுகிறது. 3 தர மேலுள்ள 1 3. 12 எத்தனை முறை 3கள்? 4 முறை. 4 4. உங்களுக்கு தெரியும் இன்னென்றால் தர, இன்னங்களுக்கு தரன்னு மாற்றலாம். இதுகளுக்கு கலப்படத்தை முறைமை இல்லாமல் மாற்றலாம். 3 12 கொண்ட கூட்டினா 13, மேல 13, கீழுள்ள 4 அப்படியே. இப்ப இதை கொஞ்சம் சொல்லுவோம். 2/3 சக 4/3 கூட்டினா 7/12 தர 13/4. இப்ப நாங்க பார்க்கணும் பொட்மாஸ் கூட்டல் பெருக்கல். கூட்டல் இங்க, பெருக்கல் இங்க. நாங்க செய்ய வேண்டியது முதல் முன்னுரிமை கொடுக்கணும் பெருக்கல். பெருக்கல் முடிக்கிறதுக்கு பிறகுதான் கூட்டலை செய்யணும். ஆகவே முதலாவது நாங்க செய்ய வேண்டியது பெருக்கல், அதுக்கு பிறகுதான் கூட்டல். அப்ப நான் பெருக்கலை செய்யணும்னு சொன்னால் 2/3 சக இது ரெண்டையும் சுருக்கமாக பார்க்கலாம். சுருக்க முடியாது. கீழே மேலே எந்த நம்பரை சுருக்க இயலாது. எனவே மேலுள்ள நம்பரை மேல பெருக்கலாம், கீழுள்ள நம்பரை கீழே பெருக்கலாம். அப்ப 7 3 21 2 மிச்சம் 7 1 7 2 9 12 4 48 12 4 48. எனவே இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா இந்த 2க்கு நாங்க கோமாசி பார்க்கணும். 48க்கு 3க்கு கோமாசி பார்த்தா 48 தான் கோமாசி. 48ல 3 16 முறை இருக்கு. 16 தர 2 32. 48ல 48 ஒரு முறை, ஓர் 99 99. இப்ப என்ன செய்யலாம்? நம்மளுக்கு 99 32 கூட்டலாம். கூட்டினால் 123 வரும். கீழே 48. இப்ப என்ன செய்யலாம்னு கேட்டால் இதை நிலையில் கலப்பு பின்னமாக மாற்றலாம். கலப்பு
பின்னமாக மாற்றி எங்களுக்கு விடையை கொடுக்கலாம். எனவே இவ்வாறான ஒரு கணக்கு உங்களுக்கு பொதுவாக சாதாரண தர பரீட்சை, கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையில இடைக்கிடையே பின்னத்தில் ஒரு வினாக்கள் வருகின்றது. தொடர்ந்து வருவதில்லை, பல வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றது. எனவே இந்த பின்னம் பற்றிய இந்த கேள்விகளை செய்வதாக இருந்தால், இந்த பின்னம் பற்றி இது மாதிரியான வினாக்கள் நாங்கள் செய்வதாக இருந்தால் கட்டாயமாக இந்த பொட்மாஸ் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த ஓர்டர் தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது பிரக்கெட் நீக்கணும், அதுக்கு பிறகு இன், அதுக்கு பிறகு பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். இந்த ஓர்டர் தெரியுமாக இருந்தால் தான் எங்களுக்கு இந்த கேள்வியை சரியாக செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது உங்களோட பின்னம்ன்ற பகுதியில முதலாவது பகுதியாக காணப்படுகிறது. முதலாவது பகுதின்னு சொல்ற நேரம் வசன கணக்கு அல்லாத கணக்குகளாக காணப்படுகிறது. அப்ப இந்த பகுதி நீங்க கட்டாயமாக தெரிந்துவிட வேண்டும். இது உங்களுடைய முதலாவது பகுதி. அடுத்தது இரண்டாவது பகுதி, பின்னங்களில் வசன கேள்விகள் உங்களுக்கு வரும். வசன கேள்விகள் வந்தன்னு சொன்னால் அதை நாங்கள் எவ்வாறு செய்வது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக வசனத்துக்கு வசன கணக்கோடு செய்யறதுக்கு முன்னால நாங்க தெரிந்திருக்கணும், இந்த ஒரு உங்களுக்கு சில நேரம் இவ்வாறு கேள்விகள் வரலாம். அதாவது உங்கள் பயிற்சி புத்தகத்தில் உள்ள ஒரு கேள்விகளை பார்க்கலாம். அந்த மிகுதியில் ஒன்று கேட்பாங்க. மிகுதியில், அதாவது ஒரு காணியின் 8/7 பகுதி மிளகு தராம பயிரிடப்பட்டுள்ளன. மிளகு பயிரிடப்பட்டுள்ள காணிக்கு அளவு தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதுல பெருமானம் தரப்பட்டிருக்குது. அதே போன்று காணியின் முழு காணியின் 4 பங்கு கராது பயிரிடப்படுகின்ற தரப்படுது. இவ்வாறான பல வினாக்கள் உங்களிடம் வினவலாம். அல்லது இன்னும் சொல்ல போனால் ஒரு காணியின் 7/3 ஒருவருக்கு சொந்தமானதாகவும் அந்த காணி தனக்கு உரியதான அமையாத பகுதி 4/1 அப்படின்னு வேற வேற பெருமானங்கள் உங்களுக்கு தந்து அதன் மூலமாகவும் உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். அப்ப எந்த மாதிரியான வினாக்கள் வந்தாலும் இதுல நீங்க தெரிந்திருக்க வேண்டிய என்னன்னு கேட்டால், குறிப்பிட்ட பெருமானத்தின் அந்த என்ற பகுதி மிக முக்கியமானது. உதாரணமாக 50 ரூபாவின் 1/5 பங்கு அவளோடு கேட்கலாம். இன்னுன்னு சொல்றது 50 தர 5 இன்னுன்னு சொல்றது தர. இதை நாங்க சுருக்கினால் 5ஆல சுருக்கினால் 10 முரண் வருது. ஆகவே விட 10. அப்ப இன்னுன்னு சொல்லும் பொழுது இன்னென்ற பகுதியை எவ்வாறு சுருக்கிறது என்ற சம்பந்தமாக கட்டாயமாக நீங்க தெரிந்திருக்க வேண்டும். இது சம்பந்தமாக மேலதிக பயிற்சிகள் உங்களுடைய 3 பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த இந்த பிரயோகம், அப்ப இந்த பிரயோகம் சம்பந்தமாக கட்டாயமாக நீங்க தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று நான் ஏற்கனவே முன்னர் கூறிய, அதாவது இவ்வாறு ஒருவருடைய ஒருவருடைய சம்பளத்துல 5/2 பகுதி உணவுக்காக செலவு செய்யப்பட்டு மீதியின் 3/2 பங்கு வேறொரு போக்குவரத்துக்காக செலவு செய்யப்படுகின்றது தரலாம். அப்ப முதலாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒன்றுக்கு செலவு செய்யப்பட்டு எஞ்சியது என்று கேட்கப்பட்டிருந்தார். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருட பணத்துல 5/2 பங்கு உணவிற்காக செலவு செய்யப்படுகின்றது. உணவிற்காக செலவு செய்யப்பட்டு எஞ்சிய பங்கில் 4/1 போக்குவரத்துக்கு செலவு செய்யப்படுகிறது கேட்டிருந்தேன்னு சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய வேலை முதலாவதாக மீதியை கணிக்கணும். அப்ப மீதியை கணிப்பதாக இருந்தால் உணவிற்கு செலவு செய்யப்பட்டது 5/2 ஆக இருந்தால் மீதியை ஒரு மீதி பார்க்க என்ன செய்யணும், மொத்தம் என்பது 1 இருந்து உணவிற்காக செலவு செய்த பங்கு கழிக்கணும். அப்ப மொத்தம் என்பது 1, அதுல உணவுக்கு செலவு செய்யப்பட்டதை கழிச்சோம்னு சொன்னால் இது கழிக்கிற முறை நீங்க தெரிஞ்சிருக்கணும். எப்படி கழிக்கிறது? சிம்பிள் அல்லது ஷார்ட்கட் மெத்தட். 5 1ஆல பெருக்கி மேலுள்ள 2 கழிக்கிறது. இது ஷார்ட்கட் மெத்தட். 5 1ஆல பெருக்கி மேலுள்ள 2 கழிக்கிறது. 1 5 2 கழிச்சா 3, கீழே உள்ள 5 அப்படியே வரும். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். அப்ப இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கணிதம் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக நாங்கள் மீதியா கணிக்கணும். அப்ப மீதியை கணிச்சன்னு சொன்னால்தான் அந்த உங்களுக்கு திருப்பி அடுத்த தொடராக உங்களுக்கு கேள்வினாக்கள் தரப்படும். அந்த மீதியின் 4/1. அப்ப மீதியின் 4/1 சொல்ற நேரம் அந்த 5/3 4/1 தான் உங்களுடைய போக்குவரத்துக்காக வேண்டி செலவு செய்யப்பட்டதாக தரப்படுகிறது. ஆகவே 5/3 என்றால் தர 1/4 இருந்தால் 3 3 5 4 20.
அப்ப 20/3 தான் போக்குவரத்துக்காக வேண்டி செலவு செய்யப்பட்ட பங்காக காணப்படும். அதாவது மொத்த பணத்தின் 20/3 பங்கு தான் போக்குவரத்துக்கு செலவு செய்யப்பட்டிருக்கும். அப்ப 5/2 பங்கு சாப்பாட்டுக்காகவும் 20/3 பங்கு போக்குவரத்துக்காகவும் செலவு செய்யப்பட்டிருக்கும். சில நேரம் சொல்லுவாங்க, இந்த 2க்காக வேண்டியும் செலவு செய்வதன் பின்னர் எஞ்சிய பங்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு அல்லது வங்கியில வைப்பு செய்யப்பட்டதாக சில நேரம் சொல்லுவாங்க. வைப்பு செய்யப்பட்ட பணத்தை அல்லது வைப்பு செய்யப்பட்ட பங்கை நாங்கள் கணிக்கணுமாக இருந்தால், அந்த பின்னத்தை நாங்கள் கணிக்கணுமாக இருந்தால் மீண்டும் என்ன செய்யணும்? ஏற்கனவே செலவு செய்யப்பட்ட 5/2 தற்பொழுது இது சாப்பாட்டுக்காக வேண்டி செலவு செய்யப்பட்டது, இது போக்குவரத்துக்காக செலவு செய்யப்பட்டது. 3/20 என்பது போக்குவரத்துக்கு செலவு செய்யப்பட்ட பங்கு. ஆகவே இந்த 2 பங்கையும் கூட்டி மொத்தத்துல இருந்து கழிக்கணும், 1ல இருந்து கழிக்கணும். அப்ப மொத்தத்துல இருந்து கழிச்சால் வார இந்த பெருமானம் தான் எஞ்சிய பங்காக காணப்படும். அப்ப எப்பயாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மீதியின் அப்படின்னு கேட்கணும்னு சொன்னா, மீதியின் வந்தாவே கட்டாயம் நீங்க மீதியா அவதானிக்கணும் அல்லது மீதியை கழிக்கணும். நீங்க மீதி காண்ற முறை 1ல இருந்து நீங்க கழிச்சு தான் மீதியை காணணும். எனவே இவ்வாறான கணக்குகள் தான் உங்களுக்கு தரம் 10 3வது சாப்டர்ல தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான வினாக்கள் நீங்க செய்வதனூடாக பின்னம் பற்றிய உங்களுக்கு பூர்ண அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். இது சம்பந்தமான மேலதிக பயிற்சிகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு 2-3 பயிற்சிகள் காணப்படுகின்றன. அந்த 3 பயிற்சிகளையும் நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள். அதனூடாக இந்த பின்னம் பற்றிய மேலதிக விளக்கங்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். பரீட்சைக்கு முன்னர் உங்களுக்கு ஒரு மீட்டர் மாதிரி செய்து கொள்வதற்கு ஒரு இலகுவாகத்தான் இந்த பின்னம் சம்பந்தமான அடிப்படையான சில விடயங்களை மட்டும் ஞாபகம் மூட்டிக்கொண்டு சென்றேன். எனவே இது உங்களுக்கு விரைவாக புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். தொடர்ந்தும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை இதிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.